Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் 4 சிலபஸ்ல யூனிட் 6ல நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த யூனிட் 6ல இருந்து எத்தனை கொஷின்ஸ் அந்த எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலா 20 கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 20 கொஷின் அப்படின்னும் பொழுது இதை நம்ம எந்த டாபிக் பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, மரபு, சமூக, அரசியல் இயக்கங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 20 கொஸ்டின் இருக்க போது. இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுதுங்கிற வேர் டு ஸ்டடி நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு. ஒன்றும் இல்லை, இப்போ கீழடி ஆராய்வு நடக்குது, ஆதிச்சநல்லூர், ஸோ இது மாதிரி கொடுமணல், இது மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு பழைய மக்களினுடைய அந்த வரலாற்று தடயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய ஆய்வுகள் செய்யறாங்க. ஸோ அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு அது பேஸ் பண்ண தகவல்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு, அப்புறம் திருக்குறள், மத சார்பற்ற தன்மையுள்ள இலக்கியம், இது நம்மளுடைய திருக்குறள். திருக்குறள் மட்டும் இல்ல, திருக்குறள் சார்ந்த மத சார்பற்ற மற்ற இலக்கியங்கள். ஓகேவா? அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற தன்மையுள்ள இலக்கியம், எதனால, அது பேஸ் பண்ண தகவல். அடுத்து பாருங்க, அன்றாட வாழ்வியல்ல இந்த திருக்குறள் எப்படி தொடர்பா இருக்கு, அப்புறம் மனிதர்கள் மீதான திருக்குறளோட தாக்கம் என்ன மாதிரி இருக்கு. கண்டிப்பா நிறைய இருக்கும், ஏன்னா திருக்குறள்ல சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், விழும்பியம் அப்படின்னா மதிப்புன்னு அர்த்தம். ஓகேவா? சமூக, அரசியல், பொருளாதார நிகழ்வுகள்ல திருக்குறளினுடைய பொருத்தப்பாடு எப்படி இருக்கு, திருக்குறளோட தத்துவ கோட்பாடுகள் என்ன. ஸோ அப்போ திருக்குறள் சார்ந்து நிறைய கொஸ்டின் இந்த யூனிட்ல வரும். ஓகேவா? சிலபஸை பேஸ் பண்ணி திருக்குறள் சார்ந்த தகவல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதாவது என்னென்ன அதிகாரங்கள்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையும் செப்பரேட் பண்ணி தனியாவே கொடுத்துருக்கோம், கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? தனி பிளேலிஸ்டே அதுக்கு இருக்கு. அடுத்து பாருங்க, திருக்குறளுடைய தத்துவ கோட்பாடுகள், திருக்குறளினுடைய பொருத்தப்பாடெல்லாம் இப்ப சொன்னோம். விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு எப்படி இருக்கு, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன, ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த அந்த கிளர்ச்சிகள், அந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம், ஐஎன்எம்லயும் அந்த யூனிட் கவர், அந்த லெசன் கவர் ஆகும், இங்கேயும் கவர் ஆகும். ஓகேவா? விடுதலை போராட்டத்துல பெண்களுடைய பங்கு என்ன, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சீர்திருத்தவாதிகள் யாரு, சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், அதாவது இந்த அலிகார் இயக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா, பிரம்ம ஞான சபை, பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் நம்ம இந்த டாபிக்ஸ்ல படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும், சரி, இந்த யூனிட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் எங்க படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி. ஸோ அதுக்கான வீடியோ நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வேர் டு ஸ்டடி நான் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.